அங்கே அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதில் என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது? 2000 அம்மா மினி கிளினிக் அனுபவ நீதியாக. நான் கிராமத்தில் பிறந்த காரணத்தினால நாங்களாம் டாக்டர் போனால் எடப்பாடிக்கு 15 கிலோமீட்டர் போகணும். அதனால் நம்ம ஊர்லேயே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தா, கிராமத்திலே திறந்தா, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திறந்தா அவர்கள் அங்கேயே போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், இப்படி அந்த திட்டத்தை கொண்டாந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா இடத்துலையும் ஏழை மக்கள் அங்கே போய் அற்புதமாக சிகிச்சை பெற்றாங்க. மக்களிடத்தில் வரவேற்பு வந்தோன்னா ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரணுங்களா? ஏழைகளை வஞ்சிக்கிட்ட அரசு தேவையா? இதில் என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய, மக்களுக்கு நன்மை செய்யதான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, அதை கூட தடுத்து நிறுத்துகின்ற மக்களோட அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கொடுமை! இதெல்லாம் கிராமத்தில் பிறந்திருந்தா தெரியும், ஏழைகளோட வாழ்ந்தா தெரியும், ஏழைகள் படிக்கிற கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், கிராமத்தில் வாழ்ந்தவன். இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம், துயரம், வேதனை அத்தனையும் நேரடியாக பார்த்தேன், அவங்களோடு வாழ்ந்தவன். அதனால ஏழைகள் எங்கெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. மீண்டும் ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி, எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்குது. எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணி சிறப்பா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்தில் தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்தி ஆண்டுக்கு 5% உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷத்துல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. அதே போல உள்ளாட்சியில், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் கடைக்கு 100%, சரி வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று சொல்லி 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக இந்த அரசு கூடுதலா 112% வீட்டு வரி வசூல் பண்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. கேவலம் குப்பை கூட விட்டு வைக்கல, அதுக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இன்னும் கொடுமை என்ன, சென்னை மாநகரத்தில் இந்த டாய்லெட் பராமரிக்கிறாங்க, கழிப்பறை பராமரிக்கிறாங்க, அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கலையா? கழிப்பறையில் வர காசு எவ்வளவு மோசமான, அதை கூட விட்டு வைக்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு கொடிய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து
இன்னும் சொன்னா இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன். போடு, யார் வேணாங்கிறா? நான் வழக்கை பார்த்து தானே வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கும் போகுது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவு அது ஒரு பரவலா பேசப்படுகிற பொருளாகி போச்சு. அந்த செய்தியை நான் சொன்னேன். அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாராட்டு இருக்குது, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் செய்த ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்போ என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு யார் அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா? சொல்லாம வேண்டாமா? ஆனா சொன்னா அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி, திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல, திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி. திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அம்மாவை சொன்னீங்கள, மர்மமான முறையில் அம்மா இருந்ததுக்கு விசாரிக்கப்பட்டு சொன்னீங்களா, அதே போல அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்து விசாரிக்கப்பட்டு சொன்னேன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையா இருந்தால் சட்ட நீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போய் யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அதே போல அதிமுக ஆட்சி பண்ண உடனே நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுவோம். அதில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு, அரிசி விலை வந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அதை பற்றி கவலைப்படல முதலமைச்சருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கிற போது விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, இன்றைக்கு பல்வேறு வரி விதிப்பால் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே வைக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், தைப்பொங்கல் என்று. இனி அதோட 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்களை தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு